இன்றைக்கி நைட்டு அவர் வந்ததுக்கப்புறமா கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் கிளம்பிட்டு இருந்தோம். பிள்ளையார் கோயிலுக்கு தான் போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புனோம். தம்பி பார்த்திங்கன்னா விளையாண்டுட்டு இருந்தான். சரி அவனை விட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் செட் ஆகாது. டைம் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் கேட்டான், வரியாடா அப்படின்னு சொல்லிட்டு. சரி வரேன் அப்படின்னான்னு சொல்லி நாங்கள் 3 பேருமே தான் கிளம்பி சும்மா அப்படியே போயிட்டு வந்தோம். நைட்டு ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட நாங்கள் வரவே வந்து 8:45 அந்த மாதிரி ஆகிடுச்சு. இருந்தாலும் அந்த டைமில் தான் எங்கள் ஊர்லாம் பார்த்திங்கன்னா அந்த சாமி பூஜை பண்ணுறது இதெல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்புறமா சாமி கும்பிட்டுட்டு சாப்பாடெலாம் கொடுத்தாங்க. அது வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்புனோம். வர வழியிலே இன்னொரு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காளி கோயில் போயிட்டு பார்த்தோம். அங்கே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சரி வரும்போது ப்ரெட்டு கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்ததும் பார்த்திங்கன்னா அந்த ப்ரெட்டு வந்து சீஸ் வச்சு அந்த மாதிரி தான் வந்து பண்ணி கொடுத்துருந்தேன். நைட்டாக அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னான்னு சொல்லிட்டு அது மட்டும் கொடுத்தேன், சாப்பிட்டான். வரும்போதே இந்த குச்சி மிட்டாய் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வேணாண்டா, அது ஒத்துக்காது, வாங்கவே கூடாதுன்னு சொன்னான். இல்லை வாங்கியே ஆகணும்னு சொல்லி கேட்டான்னு சொல்லி ஒன்று வாங்கி கொடுத்தோம். ஒன்றும் பெருசாக வந்து ரியாக்ட் பண்ணல. பயமாக இருக்குது சிலதெல்லாம் தம்பிக்கு கொடுக்கறதுக்கே. ஏன்னா அப்படியே இன்ஃபெக்ஷன் ஆகிடும், த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகி அப்படியே உடனே சளி பிடிக்க ஆரம்பிச்சிடுது. அதனாலே நிறையா வாங்கி கொடுக்கறதே இல்லை. இருந்தாலும் வெளியில் போகிறப்ப ஏதாவது ஒன்று கேட்குறான்னா வேறு வழி இல்லாமல் வாங்க வேண்டியதாக இருக்குது. அதுவும் பயந்து பயந்து வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த ப்ரெட்டு தான் வந்து போட்டிருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிகப்பரிசி வந்து ஆப்பத்துக்கு ஊற வச்சுருந்தேன். காலையிலேயே ஊற வச்சுருந்தேன். சரி அதையும் வந்து அரைச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிக்சியில் தான் வந்து அரைக்கிறேன். அரைச்சி உப்பு போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா காலைல செட் ஆகிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.